நூற்றுக்கணக்கான எலும்புகள் இருக்குது. அவைகள் எப்படி உருவாச்சு? நாம் இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள்ல நீங்க சந்தோஷமாக நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இப்பொழுதும் அவருடைய தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை நமக்கு உணர்த்த ஆசைப்படுகிறார். நீங்க பாருங்க, நம்முடைய உடம்புல நூற்றுக்கணக்கான எலும்புகள் இருக்குது. அவைகள் எப்படி உருவாச்சு? தாயின் வயிற்றுல இருக்கும்போது நமக்கு தெரியாது. அவைகளுடைய வழி என்ன, ட்ராக் என்னன்றது தெரியாது. ஆனா அதனுடைய சத்துக்கள் நமக்கு தெரியும். அது கால்சியம் என்கிற சத்துக்கள்னால் உருவானது என்று தெரியும். ஆனாலும் இன்றைக்கு இதே போல நிறைய காரியங்கள் நம்ம யோசித்தே பார்க்க முடியாது. மரங்களை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விதமான மரங்கள் இருக்கிறது, புல் வகைகள் இருக்கிறது, நிறைய விதமான செடிகள் இருக்கிறது. இதையுமே நாம கர்த்தர் எப்படி இதை செய்திருக்கிறார், எப்படி இது உருவாச்சுன்னு சொல்லி நம்ம அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய சூழல்களை கண்டு கர்த்தர் சொல்கிறார். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். சில நன்மைகளை நமக்கு பெற்றிருக்கிறோம். அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. சில தீமைகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவைகளின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் எதனால் கர்த்தர் அனுமதித்தார் என்று நமக்கு தெரியாது. கர்த்தரின் செயல்களை நாம் எப்படி அறிய முடியும்? அவர் எதனால் இதை அனுமதித்தார், எதனால் இதை கொடுத்தார், எதனால் இதை எடுத்தார்னு சொல்லி நம்ம எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும்? ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் செய்திருக்கார். ஒரு நன்மையை நமக்கு கொடுத்தாருனாலும் அதுக்கு பின்னதாக ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு தீமையை நாம் சந்திக்க நமக்கு அனுமதித்தாலும் கர்த்தரின் நன்மை அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய செயல்களை நீங்க ஆராய்ந்து முடியாது. நீங்க உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அதை நீங்கள் அனுபவிங்கள் என்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்தது இந்த தினம். இந்த தினத்திலே நாம் செய்ய போகிற காரியங்கள் நமக்கு தேவன் கொடுக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுது, சரியாய் நாம் செய்யும் பொழுது, இவைகளை எல்லாம் நாம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறோம். அவைகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுது நாம் இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நாம் சில காரியங்களை வைத்து ஆராய்ந்து நேரத்தை செலவிடுவதை விட்டுவிட்டு தேவன் கொடுத்திருக்கிறார், அவருடைய செயல்களை ஆராய்ந்து முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய நன்மைகளை நமக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நாம் அவைகளின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். அவைகளை பற்றி கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அப்ப உம்முடைய செயல்களை ஆராய்ந்து முடியாது. அப்ப நீங்க செய்திருக்கிறீங்க என்றால் நோக்கம் இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் அந்த நோக்கத்தோடு அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, நீர் தந்திருக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு அருள் புரியுங்க. எங்களுடைய சொந்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.